நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ் பை சரத். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே உங்களால் UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் ஐடியா நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இதை நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் என்ன, எத்தனை கட்டங்களாக நடக்கும், எந்த எக்ஸாம் நம்ம எதுக்காக எழுதுகிறோம், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த எக்ஸாம் பற்றி சொல்கிறேன். UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கட்டங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, முதல்நிலை தேர்வு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கடுத்து மெயின்ஸ் தேர்வுன்னு சொல்லக்கூடிய முதன்மை தேர்வு, இது நீங்கள் எழுதுவீங்க. மூன்றாவது நீங்கள் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வு. இது 3 ஸ்டேஜ் நீங்கள் எழுதுவீங்க. அந்த 3 ஸ்டேஜை கொண்டது இந்த UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தாள் நீங்கள் எழுதுவீங்க. ஒன்று GSன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த பாடங்கள்லேருந்து கேள்விகள் உங்களுக்கு இந்த பாடத்தில் GSலேருந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து CSAT அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸ் சார்ந்த, அதாவது மேக்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூடு, பேசிக் இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? 2 பேப்பர் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மெயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுத்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ் எழுதுறீங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 5 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு போய் 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த 5 லட்சம் பேர்லேருந்து எத்தனை பேரை மெயின்ஸ் எக்ஸாம் எழுத வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர், ஒரு 10K மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் மொத்தம் 9 பேப்பர் இருக்கும், 9 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 9 பேப்பரில் பார்த்தீங்கன்னா 7 பேப்பர் உங்கள் ரேங்கிங் எடுத்துக்குவாங்க. இதுதான் அந்த மெயின்ஸ் எக்ஸாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. நீங்கள் மெயின்ஸும் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மெயின்ஸ் வருவீங்க. இந்த மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வு, இதுக்கு வருவீங்க. இன்டர்வியூ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை மாதிரியான காணொலிகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 கட்டங்கள். ஒன்று ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 கட்டங்கள் இருக்குது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலாக நம்மளோட UPSC தமிழ் சேனலில் கூட போட்டிருக்கோம். நீங்கள் UPSC தமிழ் சேனல் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக காணொலி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் UPSC எக்ஸாமுக்கான சிலபஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கிறீங்க, சுயமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் சிலபஸ் படி நீங்கள் படிங்க. UPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது. சிலபஸில் என்ன இருக்கோ அந்த டாபிக் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். உதாரணத்துக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதே கிடையாது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு எந்த கேள்வியும் டேரெக்டாக அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சார்ந்த கேள்விகள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க 9th புக்கில் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 9th புக் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஏன்னா ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் சரியாக படிக்கணும், எது இந்த தேர்வுக்கு படிக்கணும், எது படிக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா சிலபஸ் தான். இந்த சிலபஸோட PDF நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் நான் போட்டு வரேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் இந்த சிலபஸ்க்கான PDF இருக்குது. அதை நீங்கள் அஃபிஷியல் PDF, அதை பார்த்து நீங்கள் அந்த சிலபஸ் நீங்கள் படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நீங்கள் சுயமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கூட நீங்கள் சிலபஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். ப்ரிலிம்ஸுக்கு என்ன சிலபஸ் இருக்குது, மெயின்ஸுக்கு என்ன சிலபஸ் இருக்குது சொல்லி எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சிலபஸை தமிழ்லேயே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான். உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வேணும். கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் அப்படிங்கிறது வேணும். இந்த மாதத்துக்குள்ளே நான் இந்த பாடம் முடிச்சிருவேன், இந்த மாதத்துக்குள்ளே நான் சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருவேன்னு சொல்லி உங்களுக்கு சரியான பிளானிங் வேணும். ஒரு வாரத்தில் 1 வீக்கான பிளான் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். அந்த 1 வீக்கில் நான் இதெல்லாம் படிச்சிருவேன், 1 மந்த்துக்குள்ளே நான் இதெல்லாம் படிச்சிருவேன், இந்த மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நான் முடிச்சிருவேன், இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிருன்னு சொல்லி உங்களுக்கு சரியான பிளானிங் வேணும். 400 டேஸ் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப 400 டேஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு வருடத்தில் நீங்கள் எப்படி UPSC எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். UPSC தமிழ் சேனலில் 200 நாளில் நீங்கள் படிக்கிறது எப்படி, 300 நாளில் எப்படி நீங்கள் படிக்கலாம், 100 டேஸில் எப்படி படிக்கலாம்னு சொல்லி நிறைய வீடியோஸ் UPSC தமிழ் சேனல்லையும் சரி, நம்ம UPSC தமிழ் பை சரத் சேனல்லையும் ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சுயமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டார்கெட்டை நீங்கள் முடிச்சிடணும். சப்போஸ் நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, நீங்கள் முடிக்கல அப்படின்னா மண்டேக்குள்ளே இந்த வாரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் சண்டே அன்னைக்கு படிச்சிடணும், சரிங்களா? ஒரு வாரத்தில் முடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 1 வீக்கில் முடிச்சிடணும். நீங்கள் தள்ளி போட்டுட்டு போனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை ஆயிரும். ஸோ ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இது முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்மி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் சுயமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தான்.
நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லியுமே படிச்சிருங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிற முதல் நாள்லேருந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிடுங்க. அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் கொடுக்கக்கூடிய அண்ணாட்ட நீங்கள் சொல்லி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க போட்டுருவாங்க. நியூஸ் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்லையும் சரி, மெயின்ஸ்லையும் சரி நிறைய கேள்விகள் நியூஸ் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து டேரெக்டாகவே வந்து கேட்பாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஹிந்து செய்தித்தாள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் வந்து இங்கே வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த செய்திகள் மட்டும் படிச்சீங்கன்னா அதாவது நேஷனல், அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இதை மட்டுமே நீங்கள் வந்து படிங்க. தேசிய அளவில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அப்படிங்கிறப்ப அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க. மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸில் உதாரணத்துக்கு காந்திஜி பற்றி ஒரு எஸ்ஸே கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காந்திஜி பற்றி ஒரு எஸ்ஸே கேட்குறாங்க அப்படின்னா காந்திஜி பற்றி லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, என்ன வேணாலும் எழுதலாம். அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்டு நீங்கள் எழுதினா மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. அந்த கீவேர்டெலாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செய்தித்தாள்களில் நிறைய எடிட்டோரியல்ஸ் வரும், அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வந்து நிறைய கீவேர்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப செய்தித்தாள் நீங்கள் வந்து படிங்க. இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும் சரி, மெயின்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு அகாடமி மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் பார்க்காம டேரெக்டாக உங்களுக்கு அந்த ரியல் சோர்ஸே இருக்குது. அதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு சப்ஸ்டியூட் வந்து போடணும், டேரெக்டாக நீங்கள் இதையே வந்து படிங்க. ஸோ எதுக்கு நீங்கள் வந்து ஒரு செய்தித்தாள் படிக்கணும், அகாடமியோடதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டுருக்கோம். யூபிஎஸ்சி தமிழ் சேனல் வந்து போட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் NCERT புக்ஸ் நீங்கள் பேசிக்ஸ்க்கு நீங்கள் வந்து படிங்க. எடுத்தோடனே ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட் புக்லாம் படிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் NCERT புத்தகங்கள் நீங்கள் பேசிக்ஸுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும், ஜாகிரஃபியாக இருந்தாலும், பாலிட்டியாக இருந்தாலும் அடிப்படைகள் உங்களுக்கு வந்து தெரியணும். எடுத்தோன்னே ஆன்சர் ரைட்டிங்காக பண்ணக்கூடாது. 3 மாதம் 4 மாதம்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா NCERT புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் இல்லைனா 3 மந்த்ஸ் NCERT புக்ஸ் மட்டுமே படிங்க. ஏன்னா அது உங்களுக்கு அடிப்படைகள் சொல்லிக் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்ஃப்ளேஷன், இப்போ எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா இன்ஃப்ளேஷன்னா என்ன, அந்த டேர்ம் வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் என்னன்னு தெரியாது. இப்போ தமிழ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பணவீக்கம்னா என்ன, பணவீக்கம்னா என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களால் சொல்ல தெரியணும். இதுதான் பணவீக்கம், ஒரு உதாரணம் கொடுங்க அப்படின்னா உதாரணம் கொடுக்க தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னா NCERT புத்தகங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்லாம் தெரியும். ஏன்னா பள்ளி மாணவர்களாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக புரியும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். NCERT புக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கடுத்து நீங்கள் சுயமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆப்ஷனல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. இந்த பேசிக்ஸ்லாம் படிக்கிறீங்களா, NCERT புக்லாம் படிக்கக்கூடிய அந்த 3 மாதம் 4 மாத காலங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அதோட லிங்க்கும் நான் இங்கே வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ அதையுமே ஆப்ஷனல்ஸாக எடுக்கலாம். நீங்கள் காலேஜில் படிக்காத வேறு ஒரு பாடத்தை கூட உங்களால் ஆப்ஷனலாக எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பாடம் நான் வந்து கற்றுக்கணும், இது வந்து எனக்கு லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எந்த பாடம் இருக்கோ, ப்ளஸ் அது பாஸ் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டியும் வேணும், அந்த மாதிரி கூடிய பாடங்களை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பேசிக்ஸ்லாம் முடிச்சோன்னே நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம வந்து போட்டிருக்கோம். UPSC தமிழ் சேனலில் ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே இருக்குது. UPSC தமிழ் சேனலில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின்ஸ் பற்றின பிளேலிஸ்ட்டே உங்களுக்கு வந்து வரும். ஒவ்வொரு பேப்பருக்குமே GS 1 என்ன படிக்கணும், 2, 3, 4 என்ன படிக்கணும், எஸ்ஏ எப்படி படிக்கணும் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான சிலபஸ் தமிழ்லேயே சொல்லியிருக்கோம், புக் லிஸ்ட் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. UPSC தமிழ் சேனல், UPSC தமிழ் பை சரத் சேனல் 2 சேனலுமே இது இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் பண்ணி பார்க்கணும். எக்ஸாமுடைய ஆன்சர் எடுத்து ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா இதுக்கு அப்படிலாம் நம்ம வந்து எழுதி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிழைகள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து எந்த அகாடமியோட பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு ஸ்கூலில் நமக்கு வந்து எஸ்ஏ எழுதுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஓகேங்களா? எஸ்ஏ வந்து யாருமே எழுதாமல் இருந்தது இல்லை. ஸ்கூல்ஸ்லாம் நம்ம நிறைய எஸ்ஏ எழுதியிருக்கோம். நீங்கள் அந்த டீட்டெயில்டு ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து புதுசு கிடையாது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் முடியும். வருங்காலத்தில் இதுக்கான சீரியஸ் நான் வந்து கொண்டு வரேன். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் எழுதி பழக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? மெயின் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் வச்சே நீங்கள் வந்து எழுதலாம். நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்த நோட்ஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங் நம்ம எப்படி வந்து பண்ணலாம், இது பாடி வந்து எப்படி கொடுக்கலாம், எப்படி நம்ம ஹெட்டிங்ஸ் கொடுக்கலாம், எப்படி நம்ம பாயிண்டாக எழுதலாம்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த சீரிஸ் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பேசிக்ஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து முந்தைய ஆண்டு வினாத்தாள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒரு தனியார் அகாடமியெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. UPSCயில் அத்தனை வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 28 வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இப்போலாம் வந்து கிடைக்கிது. அந்த பண்டிலே இப்போ வந்து இருக்குது. அந்த பண்டிலோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அமேசான் போனீங்க அப்படின்னா
ப்ரிலிம்ஸுக்கு 28 ஆண்டுகளுக்கான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து கிடைக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து படிங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 கேள்வி 200 கேள்விலாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேணாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கேள்வி 10 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் நீங்கள் 100 கேள்வி பார்ப்பீங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் 300 கேள்வி பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இலக்கு அப்படிங்கிறது சின்னதாக வைங்க, ஆனால் அதை அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறதுக்கு. ஏன்னா இந்த சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு, பெரிய புத்தகங்கள், ஸ்டாண்டர்ட் புக்லாம் ரொம்ப பெருசு. NCERT அப்படிங்கிற இவ்வளோ பெரிய புத்தகங்கள் இருக்குது. அப்போ ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பாடம் இருக்குன்னா இந்த பாடத்தில் எந்த லைன் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எது நமக்கு வந்து தேவை அப்படின்னு எது தெரியும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப ஓகே இந்த ஏரியாவில் UPSC ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளும் இதான் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி ஒரு காணொலியில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு திரைப்படத்தில் சிம்பு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான். ரிவிஷன் அகைன் ரிவிஷன் தான். ஓகேங்களா? அந்த ரிவிஷன் ரிப்பீட் அதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா மண்டே டு சாட்டர்டே ஸ்டடி, சண்டே ரிவிஷன். ஓகேங்களா? சண்டே அப்படிங்கிறது நம்ம ரிவிஷன் டே. ஓகேங்களா? இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாதம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த மாதத்தில் லாஸ்ட்டில் ஒரு 2 நாள் ரிவிஷன். 3 மாதம் படிக்கிறீங்களா, 3 மாதம் கழிச்சு ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்களை UPSC எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வீட்டில் இருந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நிறைய காணொலிகள் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சுயமாக உங்களால் நிச்சயமாக அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் நல்லா வந்து படிங்க. உங்கள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலிகிராமில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் இப்போ இந்த சிலபஸ்லாம் கூட நான் இதெல்லாம் வந்து போடுவேன். டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம டெய்லி நிறைய போஸ்ட் போடுறோம். டெய்லி 4 போஸ்ட் 5 போஸ்ட் அப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கீழே இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.